ஈடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து Q&A செக்ஷன்ஸ். உங்களோட கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஜெய் இ அப்படிங்கிறவர் கேட்குறாரு, SWP பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா SWP அப்படிங்கிறது வந்து SIPயோட ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். SIP வந்து ஃபார்வர்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா SWP அப்படிங்கிறது பேக்வேர்ட். கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். SIPயில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதம் கொஞ்சம் போடுவீங்க, அடுத்த மாதம் கொஞ்சம் போடுவீங்க, அதுக்கு அடுத்த மாதம் கொஞ்சம் போடுவீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு கார் வாங்கணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும், இல்லை உங்கள் பையனை படிக்க வைக்கணும், இல்லை உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்காக சேவ் பண்ணி பண்ணுறது SIP இன்வெஸ்ட்மெண்ட், ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி. SWP அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு 30-35 வருஷம் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டேன், 30 to 35 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டேன். என்கிட்ட வந்து சைஸபிள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இருக்குது. அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் 10 லட்சமாக இருக்கலாம், 50 லட்சமாக இருக்கலாம், 1 கோடியாக இருக்கலாம். ஒரு சில கிளைண்ட் நான் பார்க்குறவங்களாம் வந்து 3 கோடி 5 கோடி வச்சுருக்காங்க என்னோடய கிளைண்ட்ஸ்லாம் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ். ஸோ 3 கோடி 5 கோடி வச்சுருக்கிறத வந்து நான் வந்து போட்டுட்டேன், அதை வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். அப்படிங்கும் போது நீங்கள் வந்து ஃபிக்ஸட் ஜென்ரலாக என்ன சொல்லுவீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அது அப்படி கேபிட்டல் மட்டும் அப்படியே இருக்கட்டும், ஒரு 7% எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, 3 கோடிக்கு 7% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 lakhs ஆகுது. நீங்கள் 21 lakhsனால் ஹையஸ்ட் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் போயிடுவீங்க, அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அதனால் அதனுடைய நெட் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு நிறைய அமௌண்ட் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் டேக்கராக இருந்தால் லார்ஜ் மிட் கேப்பாக இருக்கலாம், இல்லை மிட் கேப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு மல்டி கேப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த மல்டி கேப்பில் போட்டுட்டு மாதம் நீங்கள் SWP மாதிரி எடுக்கலாம். SWP எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஃபயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதாவது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வித் ரிட்டையர் ஏர்லின்னு. அதில் SWP என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எடுக்கிறது வந்து 4% ரூல்னு சொல்லுவாங்க. ஸோ வருஷத்துக்கு 4% எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் சேஃபாக 7%, 8%, 9% எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டில் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10% கூட SWP அப்படின்னா என்னென்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான், மாதம் நீங்கள் அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 12 மாதம் கழிச்சு எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு கூட வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லை நான் ஒரு சைடு இன்கம் நான் பண்ணுறேன், ஒரு 6 monthsக்கு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு கன்சல்டிங் ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அந்த கன்சல்டிங் ப்ராஜெக்ட் போது எனக்கு இந்த SWP வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கூட பாஸ் பண்ணலாம். ஸோ SWP அப்படிங்கிறது வந்து சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். அது நீங்கள் SIP பண்ணும் போது SWP பண்ணாதீங்க. ஏதாவது ஒன்று SIP பண்ணணும், இல்லைனா SWP பண்ணணும். SWP ஜென்ரலாக வந்து ரிட்டையர்டு பீப்புள், நான் ஒர்க் பண்ண போகிறதில்ல, இல்லை நான் வந்து சைஸபிள் கார்பஸ் வந்து என்னோடய 40 இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 இயர்ஸில் ஐ ஹவ் மேட் மை வாட் எவர் தட் இஸ் ரெக்வயர்டு. அதாவது IT இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு 45 இயர்ஸில் ஐ வாஸ் ஏபிள் டு மேக் ஆல் தோஸ் திங்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா SWP மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணி மாதம் என்ன வேணுமோ அதை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். பிரியா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, ஆனால் அது பிரியாங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு. ஆனால் கொஸ்டின் வந்து சந்திரன் அப்படின்னு கேட்குறாரு. ஹாய் சார், ஐ எம் சந்திரன். ஃபார் எக்ஸாம்பிள் SIP ஸ்டார்ட் பண்ணி 10 years ஆகுது. 10th இயரில் ரெடீம் பண்ணும்பொழுது 15% ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்ளை ஆகுமா, இல்லை நான் 1 year வெயிட் பண்ணி 11th இயரில் தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. சந்திரன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, SIP பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்றைக்கி போடுற ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஈக்விட்டி ஃபண்டாக இருந்தால் 65% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கனாக்கா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டால்மெண்ட் 12 months 365 days இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அட் த ரேட் ஆஃப் 10%, அவ்வளோதான். அதே வந்து கடைசி வருஷத்தில், அதாவது நீங்கள் கேட்ட கேள்வியில் லாஸ்ட் இயரில் உள்ள 12 SIPல் ஒரு 11 SIP மட்டும் என்ன ஆகும்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அட் 15%, நீங்கள் சொன்ன 15% வரும். ஆனால் இந்த பர்டிகுலர் இந்த 10%, 15% இன்றைக்கி உள்ள டேக்ஸ் ரேட் சொல்கிறேன். ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்றைக்கி பட்ஜெட் வருது. ஒரு சமயம் பட்ஜெட்டில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சு, இல்லை ஃபைனான்ஸ் ஆக்டில் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்கள் அதை பேஸ் பண்ணி பண்ணணும். கண்டிப்பாக இது வந்து ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கிடையாது, ஒவ்வொரு SIP இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண 9 yearsக்கு உள்ளது எல்லாமே வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். குமார் அப்படின்னு கேட்குறாரு, HDFC Nifty 200 மொமெண்டம் 30 இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி HDFC 200, அதாவது 200 ஸ்டாக்ஸில் உள்ள
மொமெண்டம் 30 ஸ்டாக்ஸ். மொமெண்டம்னா என்ன அர்த்தம்னா அது ப்ரைஸ்னால கூட இருக்கலாம், வால்யூம்னால கூட அந்த மொமெண்டம் வரலாம். ஸோ அதில் ஏதோ ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த மொமெண்டம் வரும். நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் டேக்கராக இருந்தால், அதாவது ஹை ரிஸ்க் டேக்கராக இருந்ததுனாக்க கண்டிப்பாக இதில் எஸ்ஐபி மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒன் டைம் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜென்ரலாக வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, கோர் போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி மொமெண்டம் ஸ்டாக்ஸை கொண்டு போய் நிறைய வச்சுக்கிறதுங்கிறது ரெக்கமெண்டட் கிடையாது. ஒரு 5% ஆஃப் த போர்ட்ஃபோலியோலையோ ஒரு 10% ஆஃப் த போர்ட்ஃபோலியோலையோ இல்லை சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய எனக்கு ப்ராஃபிட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபண்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். லிங்க் பிபிவி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார் ப்ளீஸ் டெல் ஆக்சிஸ் நிஃப்டி 500 NFO இஸ் குட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நிஃப்டி 500 அப்படின்னா நீங்கள் என்டையர் மார்க்கெட்டே நீங்கள் வாங்குறீங்கன்னு அர்த்தம். என்டையர் மார்க்கெட்டே வாங்குறீங்கன்னு அர்த்தம். அதாவது லார்ஜ் கேப்பும் வாங்குறீங்க, மிட் கேப்பும் வாங்குறீங்க, ஸ்மால் கேப்பும் வாங்குறீங்க. ஸோ இது வாங்கினீங்கன்னா தான் நிஃப்டி 500 வந்து பண்ணுறாங்க. நான் ஜென்ரலாக வந்து இந்த ஃபண்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ், அதாவது இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் வருமே தவிர உங்களால் அடிஷ்னலாக வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபண்டை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஆனால் யார் சார் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் உள்ளே வரேன், எனக்கு எதை பற்றியுமே எனக்கு தெரியாது, நான் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எனக்கு இண்டெக்ஸ் ரிட்டர்ன் மட்டும் வந்தால் போதும், எனக்கு லார்ஜ் கேப்பும் வேணாம், மிட் கேப்பும் வேணாம், ஸ்மால் கேப்பும் வேணாம், நான் இதில் வந்து போட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணலாம். ஷாய் கு 1 அப்படிங்கிறத கேட்டுக்காரு. ப்ளீஸ் லெட் மீ நோ விச் ஒன் டு சூஸ், ஆக்டிவ் மிட் கேப் ஃபண்ட் ஆர் நிஃப்டி மிட் கேப் 150 ஃபார் ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஃபார் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னாக்க, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் கண்டிப்பாக ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் கரெக்ட். ஏன்னு சொன்னீங்கன்னாக்க, நம்ம வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போடுறோம். அதில் குவார்டைல் 1 அண்ட் குவார்டைல் 2 பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த ஃபஸ்ட்டு டாப் 50% ஆஃப் த கேட்டகரி வந்து கண்டிப்பாக ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை விட நிறைய ரிட்டர்ன்ஸ் அவங்களால கொடுக்க முடியும். ஏன்னா 150 ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம். அதே மாதிரி ஸ்மால் கேப் அப்படின்னு பார்க்கும்போது 250 ஸ்டாக்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு ஃபண்ட் மேனேஜரால் அவரால் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்டுக்கு போங்க. இல்லை நான் எந்த விதமான அனாலிசிஸும் பண்ண போகிறதில்ல, நானே வந்து தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.